ஒரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு தந்திரமான நரி வசித்து வந்தது. அது எப்போதும் யாரையாவது ஏமாத்தி அவர்கள் ஏமாற்றப்படுவதை பார்த்து சிரிப்பதையே விரும்பும். அதே காட்டில் ஒரு அறிவாளி கொக்கு வாழ்ந்தது. அது எல்லா விலங்குகளாலும் மதிக்கப்பட்டது. ஒரு நாள் நரி கொக்கை சந்தித்தது. நண்பா, உன் அறிவை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நாளை என் வீட்டுக்கு விருந்துக்கு வா. நல்ல சுவையான உணவு தயார் செய்து வைக்கிறேன். நரி ஒரு தட்டில் மிகவும் திரவமான சூப்பை வைத்திருந்தது. தட்டு மிகவும் தட்டையாக இருந்தது. நரி தன் நாக்கால் எளிதாக நக்கி சாப்பிட்டது. ஆனால் கொக்கால் முடியவில்லை. அதன் நீண்ட அலகு தட்டில் உள்ள சூப்பை தொட முடியவில்லை. சூப் வாசனை மட்டும் வந்தது. ஆனால் ஒரு துளி கூட சாப்பிட முடியவில்லை. ஏன் நண்பா, சாப்பிடல? என் சமையல் பிடிக்கலையா? கொக்கு அமைதியாக இருந்தது. ஆனால் உள்ளுக்குள் கோபம் வந்தது. அது எதுவும் சொல்லாமல் திரும்பிச் சென்றது. சில நாட்களுக்கு பிறகு கொக்கு நரியை தன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தது. நீ எனக்கு விருந்து வைத்தாய், இப்போது நானும் உனக்கு விருந்து வைக்கிறேன், வா. நரி மிகுந்த ஆவலுடன் சென்றது. கொக்கு ஒரு நீண்ட கழுத்து கொண்ட ஜாடி உள்ளே சுவையான சூப்பை வைத்திருந்தது. ஜாடியின் வாய் மிகவும் குறுகியது. கொக்கு தன் நீண்ட அலகை ஜாடிக்குள் விட்டு சூப்பை ருசித்து சாப்பிட்டது. நரி எவ்வளவு முயன்றாலும் அதன் முகம் ஜாடியின் வாயில் சிக்கியது. வாசனை மட்டும் வந்தது, ஆனால் ஒன்றும் சாப்பிட முடியவில்லை. நண்பா, உன் சூப்பு எனக்கு பிடித்தது போலவே என் சூப்பு உனக்கு பிடிக்குமா? ஏன் சாப்பிடல? நரி வெட்கத்துடன் தலையை குனிந்தது. அது எதுவும் சொல்ல முடியாமல் திரும்பிச் சென்றது. இந்த கதையின் நீதி, பிறரை ஏமாற்றினால் நீயும் ஏமாற்றப்படுவாய். அதை திருப்பிக் கொடுப்பதுதான் நியாயம்.